படம் எப்படி ப்ரோ இருக்கு? ஓகே தான். ஓகே தான். ஹாலிவுட் லெவல்ல இருக்குங்க. ஹாலிவுட் லெவல்ல எல்லாம் இருந்ததுனாங்க அந்த நோ தயவு மனசு வலிக்குது. இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதான் டைலாக்ஸ் பெருசாக கிடையாது, பஞ்ச் டைலாக்ஸ் கிடையாது, ஒரு மாஸ் எப்படி சொல்கிறது, ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனோட ஓப்பனிங் கிடையாது. ஆனால் இருந்தாலுமே படம் வந்து ரொம்ப தரமாக வந்திருக்கு. சேசிங் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் தான். அதுலேயும் நம்ம அனி ப்ரோ வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறாரு, அவர் தான் ஓஜி ஃபேன் பாய் ஆஃப் அஜித். ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த தீம் மியூசிக்கோட கேட்குறப்ப அந்த ஃபைட் சீன்ஸ் இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, நியூட்ரல் ஆடியன்ஸ் எல்லாரையுமே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு படம். ஒர்த்தபுள், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். முக்கியமாக ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். 2025 தலை ஆண்டு மட்டும்தான், தலைக்கான ஆண்டு மட்டும் தான். ஜனவரியுமே தலை, இப்போ பிப்ரவரியுமே தலை, மார்ச் ஒரு மாதம் வெயிட்டிங்கில் விட்டு ஏப்ரல்லையும் மறுபடியும் நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் 8 மாதம் கேப் வரும்னு சொல்கிறாங்களே, அது என்னது? கேப் வந்தாலும் நாங்கள் ரேஸில் இருப்போம் எப்பயுமே. நாங்கள் வந்து அவரை வந்து தியேட்டரில் பார்த்தா மட்டும் போதுன்ட்டு தான் வந்தோம். ஸோ ஏன்னா 2 வருஷத்துக்கு கழிச்சு அவரோட ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரிஞ்சுது. கெட்டப் சேஞ்ச், நம்ம வந்து அஜித் சார் இப்படி பார்க்கணும்னு நினைப்போம், ஒரு அதுதான் யங் லுக்கில் பார்க்கணும்னு நினைப்போம், அந்த பியர்ட் லுக்கில் பார்க்கணும்னு நினைப்போம். அவர் எல்லா லுக்குமே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தான் வருவார். ஆனால் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி, லவ் போர்ஷனுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபைட் சீன்ஸ்லேருந்து ஒரு கம்ப்ளீட்டான மூவி. மனைவி நேசிக்கிற ஒவ்வொரு கணவனும் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேண்ணா, நீங்கள் வந்துட்டு அதனால தான் வந்து பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே ஓகே. தலை படம் வரதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, ஒன்றும் தெரியாது. ஓகே, படம் ஹாலிவுட் லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது படம். அஜித் அர்ஜுன் காம்போலாம் எப்படின்னு இருக்கு? செம்மையாக இருக்குது. ஓகே ஓகே. இது வந்துட்டு ஒரு 500 crore தலை வந்து இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது. நல்ல படம் நல்லா இருக்கு, எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி படம். ஒரு கணவன்மார்களும் மனைவி எப்படி வச்சிருக்கணும் இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருந்தது? நல்லா இருக்கு படம். பாக்குற 100 crores 1000 crores அந்த மாதிரி ஏதாவது எப்படி இருக்கு ப்ரோ? படம் எப்படி ப்ரோ? படம் எப்படி ப்ரோ இருக்கு? ஓகே தான். ஓகே தான். ஹாலிவுட் லெவல்ல இருக்குங்க. ஹாலிவுட் லெவல்ல எல்லாம் இருந்ததுனாங்க அந்த நோ தயவு மனசு வலிக்குது. படம் நல்லா தானே இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு தலை தரிசனம் கிடச்சிருக்கு எங்களுக்கு. படம் நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. 2 வருஷம் கழிச்சு தலை படம் வருதுன்னா பெரிய விஷயம் தான். அதனால சோஷியல் கண்டென்ட் இருக்கு. பக்கத்தில் வாடா. கடவுளே அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம சினி ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 3 பேர் தான் இதற்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்கினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கான ஒர்த்தான ஆள் அவர். எப்படின்னா
அவர் நம்ம சொல்லலாம், எடுத்து சொல்லலாம் என்ன பண்ணியிருக்காருன்னு. ஒரு எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு 30+ இயர்ஸ் டயர் 1 ஆக்டராக இருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லா வெரைட்டியும் பண்ணியிருக்காரு. நீங்கள் வாலி எடுத்துக்கிட்டிங்கன்னா டம்பர் டஃபாக பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி வில்லன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹேண்டிகேப் ரோல் பண்ணியிருப்பாரு, வரலாறுல யாருமே பண்ணாத ரோல் பண்ணியிருப்பாரு, சிட்டிசனில் 9 ரோல் பண்ணியிருப்பாரு. இதை விட என்ன வேணும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை நிரூபிக்க? ஸோ அதுக்காண்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே இப்போ பெருமை சேர்ந்திருக்காரு போடியம் கார் ரேஸில். ஸோ எங்களுக்கு ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டு. பத்மபூஷன் அஜித் குமார் ஃபேன்ஸ்னு சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அஜித்குமார் வந்து இப்போ இது அவரோட சங்கத்தை கலைச்சிட்டாரு. எனக்கு எந்த சங்கமும் வேண்டாம், எனக்கு ரசிகர் மன்றத்தை நான் வந்து மகத்தாப்பே சொல்கிறது தான், ரசிகர் மன்றத்தை கலைக்கலாம், ரசிகர் மனசை கலைக்க முடியாதுல்ல. ஸோ என்றைக்குமே அது வந்து அவர் வந்து உன் குடும்பத்தை பாரு, என் நேரம் கிடைச்சா என் படத்தை பாருன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க? அதுக்காண்டி தான் இந்த தானா சேர்ந்த கூட்டம், இதுதான் தானா சேர்ந்த கூட்டம். அவர் அந்த 15 வருஷம் அவரோட ட்ரீம்